துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இன்னைக்கு அந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வல்லமுள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடையாளம் மறைத்து நீங்க பேசுங்க. அது உம்முடைய வார்த்தையா இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்துல தொடப்படணும் ஆண்டவரே. தகப்பனை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க, தகுதிப்படுத்துங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவ மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்முடைய செய்தி என்னன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சேமத்தை கொடுக்கிற தேவன். சேமத்தை கொடுக்கிற தேவன். அதற்காக நாம என்ன செய்யணும்? சில காரியங்களை கர்த்தர் நம்மளிடத்திலிருந்து என்ன செய்றாரு? எதிர்பார்க்கிறார். செய்திக்காக வசனம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட ம். 14 தானே? வாசிங்க. என் நாமம் ஆமா, தரிக்கப்பட்ட 14. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஆமென். அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 13ஆம் வசனம். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது. ஆமென். அப்ப எப்போ சேமத்தை கொடுக்கிறாராம் தேசத்திற்கு? மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடை. மழை இல்லைன்னா அப்ப பஞ்சம் வரும்ல. அடுத்தது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இப்போ நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். சில இடத்துல தண்ணியில பஞ்சமா இருக்குது. பூகம்பம். கடந்த மாதம் நம்ம பார்த்தோம் கலிபோர்னியாவுல தீ, காட்டு தீ எப்படி வந்துச்சுன்னு என்னன்னே தெரியல. எவ்வளோ இது நஷ்டங்கள் இல்ல. வீட இழந்தாங்க, எல்லாவற்றையும் இழந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. அப்போ அனுமதிக்கும்போது அது யாரு வந்து ஜெபிக்கும்போது அதுக்கு சேமத்தை கொடுப்பேன். சேமமும் நன்மை நலன் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இந்த காரியங்கள் வரும்போது சேமத்தை கொடுப்பேன். அப்ப எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கும்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இப்ப நமக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு பிறந்த உடனே என்ன செய்றாங்க, அப்பா, அம்மா பேர் வைக்கிறாங்கல்ல. பேர் வச்சு அழைக்கும்போது தான் நமக்கு தெரியும். இன்னொன்னு நம்ம திரும்ப இப்போ நம்ம பிள்ளைங்கள வந்து யாராவது புதுசா பார்க்குறாங்க கேட்பாங்க, "நீ யாருடைய பிள்ளை?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னார் பிள்ளை அப்படின்னா, அப்ப அந்த நாமத்தை சொல்லும்போது அறிந்து கொள்ளப்படுகிறது. அப்ப நம்ம யாருடைய நாமம்? நம்ம யாருடைய பிள்ளைகள்? அவருடைய பிள்ளைகள்ல. அப்ப நம்முடைய நாமம் இன்னைக்கு எனக்கு லதான்னு பேர் வச்சிருக்காங்க அப்பா, அம்மா. ஆனா, நான் என் தகப்பனுடைய நாமம் தரிக்கப்பட்ட மகளாய் நான் என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொருவரும் காணப்படணும். அப்ப நம்முடைய தகப்பனுடைய நாமம் என்பது என்ன அப்படின்னா, ஏசாயா 42 அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அப்போ நான் கர்த்தர், இது என் நாமம். அப்போ நம்முடைய தகப்பனுடைய நாமம் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்போ நாம அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சிருஷ்டிகரே, ஏசாயா உன் 54. நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எண்ணப்படுவார். அப்போ நம்முடைய சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்ப நம்ம கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அப்ப என்ன சொல்லும்போது கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லணும் அப்படிதானே. இப்ப என் பேரை சொல்றதை விட மத்தவங்க என்ன பார்க்கும்போது கர்த்தருடைய நாமம்
உடையவள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கணுமா ஃபர்ஸ்ட் நம்ம. சேமத்தை நாம பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அப்ப அவருடைய நாமம் என்னது? கர்த்தர். அப்ப அந்த கர்த்தர் என்கிற நாமத்தை நாம தரித்து கொண்டவர்களா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்ப ஒரு குழந்தை பிறந்தோடனே ஒரு பெயர் வச்சிடுறோம். நம்ம எல்லாம் வீட்ல எல்லாவங்க எல்லாம் டிசைட் பண்ணிட்டு என்ன பெயர் வைக்கிறோம். அப்போ நாம வைக்கிறோம். அப்ப நமக்கு கர்த்தருடைய நாமத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னா, நாம என்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். உபாகமம் 28, 9, 10 வசனங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைக்கு கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். ஆமென். பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை என்ன செய்யணும்? கைக்கொள்ளணும். அப்ப அவர் நமக்கு என்ன செய்றார்? கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அதை நாம என்ன செய்யணும்? கைக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். அடுத்து 2வது என்னன்னா, அவர் வழிகளில் நடக்கும்போது, அவருடைய வழி. ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 32:8ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சங்கீதக்காரன் சொல்றாரு. சங்கீதம் 25ல 4ல சொல்றாரு. சங்கீதக்காரன், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும்னு கேட்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய வழி எனக்கு தெரிவி ஆண்டவரே. நான் எந்த வழியில நடக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? அவர்ட்ட கேட்கணும். அவருடைய வழி. அப்போ கட்டளைகளை கைக்கொள்ளணும். அவரு காட்டுற வழியில நம்ம நடக்கணும். சங்கீதம் 25, 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு என்ன செய்றாராம்? வழியை தெரிவிக்கிறார் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த 9ஆம் வசனம் பார்த்தா, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறாராம். அப்ப அவரு தமது வழி சாந்த குணமுள்ளவர்களுக்கு என்ன செய்றாராம்? தமது வழியை போதிக்கிறார். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வழி. இப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வழி ஆண்டவர் என்ன செய்றாரு? காட்டுறாரு, தெரிவிக்கிறாரு, போதிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 25:12ல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்ப நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே, சங்கீதக்காரன் கேட்டவ, கர்த்தாவே உம்முடைய வழி எனக்கு போதியும். நான் எந்த வழியில நடக்கணும் ஆண்டவரே? என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்றாரு? அவருடைய வழி நமக்கு எந்த வழியில நடக்கணுமோ அந்த வழிய நமக்கு என்ன செய்றாரு? காண்பிக்கிறாரு, போதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த வழியில நம்ம நடக்கக்கூடியவர்களா இருக்கும்போது, அவர் என்ன செய்றாருன்னா, உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக என்ன செய்வாராம்? நிலைப்படுத்துவாராம். அப்ப கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய வழியை கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்மள என்ன செய்றாரு? ஃபர்ஸ்ட்டு பரிசுத்த ஜனமா என்ன செய்றாரு? நிலைப்படுத்துறார். லேவியராகமம் 20:8லயும் சொல்லப்படும். நம்ம அவருடைய கட்டளையை கைக்கொண்டு நடக்கும்போது அவர் என்ன செய்றாரு? நம்மள என்ன செய்றாரு? பரிசுத்தப்படுத்துறாராம். அதே மாரி லேவியராகமம் 19 அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்படும். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடு சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தர். அவருடைய நாமம் கர்த்தர் என்பது. அப்போ நம்ம ஊருக்கெல்லாம் போனோம்னா நம்மள பார்க்கிறவங்கலாம் இன்னாருடைய பிள்ளையா அப்படின்னு அப்பா பேர சொல்லி கேட்பாங்கல்ல. அதே மாரி நம்ம தகப்பனுடைய நாமம் கர்த்தர். அப்ப அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளணும். அவருடைய வழியில நடக்கும்போது அவர் நம்மள என்ன செய்றாரு? பரிசுத்தப்படுத்துறாரு. ஏன்னா அவர் பரிசுத்தர். அப்போ அப்பா பரிசுத்தரா இருக்கும்போது பிள்ளையும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் மாற்றப்படணும். மாற்றப்படுறான். அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்தோம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்களா? எவ்வளவு பெரிய பாக்கியத்த குடுத்திருக்கிறாருல்ல. இன்னைக்கு நம்ம என்னென்ன காரியத்துக்கோ நம்ம என்ன செய்றோம்? கவலைப்படுறோம். ஐயோ! பிள்ளைகளுடைய படிப்பு, திருமண காரியம், இல்ல எனக்கு நம்ம ஒரு 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 பலகீனம் வந்துச்சுன்னா, இல்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டா எவ்வளோ காரியங்களுக்காக கவலைப்படுறோம். அது மாரி எவ்வளோ காரியங்கள் நடக்கல. எனக்கு இது இல்ல, அது இல்லன்னு கவலைப்படுறோம். பட் பாருங்க, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் காண்றாங்களாம். எல்லாரும் பூமியில் உள்ள இந்த ஜனங்கள் எல்லாரும் கண்டு
உனக்கு பயப்படும். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நானும் நீங்களும் இருக்கணும்னு ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்றாரு? எதிர்பார்க்கிறார். அப்போ கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் என்ன செய்றோம்? நம்ம மாற்றப்படணும். அப்ப நம்மள பார்க்கும்போது என்ன செய்வாங்களாம்? பயப்படுவார்களாம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? ஆண்டவர் நெறைய இடத்துல சொல்லுவாரு, "நீ நீ பயப்படாதே, நீ பயப்படாதன்னு." ஆனா, நம்மள பார்த்து பயப்படக்கூடிய வர்களாய் எல்லாரும் மாற்றப்படுவாங்களாம். ஏன்னா, இது கர்த்தருடைய பிள்ளை. இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க என்ன செய்யும்னா, "எங்க அப்பா போலீஸ்" அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஏதாவது குடுக்கல அப்படின்னா, உடனே அந்த பிள்ளைங்க பயப்படும். ஏன்னா போலீஸு, ஜெயில்ல போட்டுருவாங்க அப்படின்னு. அப்போ இன்னைக்கு யோசித்து பாருங்க. அப்ப நம்ம தகப்பனுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கும்போது, ஜனங்கள் எல்லாம் கண்டு நமக்கு என்ன செய்வாங்களாம்? பயப்படுவாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்த என்ன செய்றாரு? நமக்கு குடுக்குறாரு. அந்த பாக்கியத்தை பெற்ற ஒரு மனிதன நம்ம வேதத்துல பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் த்துல 45ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். பாருங்க. இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிந்த செய்தி. கோலியாத்தும், தாவீதும். கோலியாத் என்ன செய்றாரு? 40 நாள் இரவு பகலா வந்து எனக்கு சண்டை போடுறதுக்கு கூப்பிடுறாருல்ல. அப்போ தாவீது என்ன செய்றாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரு. தன் சகோதரர்களுக்காக ஃபுட் குடுக்குறதுக்காக வந்தவரு. உடனே சொல்றாரு, "நான் வந்து சண்டை போட போறேன்" அப்படிங்கிறாரு. போகும்போது அந்த 43ஆம் வசனத்த வாசித்தீங்கன்னா தெரியும். பலிஸ்தன் தாவீதை பார்த்து சொல்றான், "நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா?" என்று சொல்லி அவன் தன் தேவர்களைக் கொண்டு தாவீதை என்ன செய்றான்? சபிக்கிறான். நான் ஒரு நாயா? நீ தடிய எடுத்துட்டு வர்றதுக்கு. அதுக்கு தான் தாவீது சொல்றான், "நீ பட்டயத்தோடும், ஈட்டிகளோடும், கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமம் கர்த்தரின் நாமம் தரிக்கப்பட்டவனாய் நான் உன்னிடத்துல வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றான் பாருங்க. எவ்வளவு தைரியம். நம்ம இன்னைக்கு சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம்ல. நான் நம்ம நம்ம தகப்பனுடைய நாமத்த தான் சொல்லுவோம். நான் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவள் அப்படின்னு நம்ம ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அ சொல்றாரு பாருங்க. அப்போ நாமத்துல உன்னோரிடத்துல வருகிறேன்னு. அப்புறம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 15ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் 1 சாமுவேல் தாவீதோடே கூட கர் வாசிங்க. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும், தன்னை விட்டு விலகிப் போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். பாருங்க, சவுல் வந்து ஒரு ராஜா. தாவீது பாருங்க ஒரு ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதன். அப்போ நம்ம என்ன பார்த்தோம் உபாகமம் 28:10ல கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமி ஜனெல்லாம் கண்டு உனக்கு பயப்படாது. அதே மாரி அ தா கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும், தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு என்ன செய்றாரு? பயப்படுறாரு. ஒரு ராஜா சாதாரண ஒரு ஆடு மேய்த்த மனிதனுக்கு என்ன செய்றாரு? பயப்படுறாரு. அப்போ யாரு கூட இருக்கிறார்? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அந்த நாமத்தினால வந்தேன் அப்படின்னு சொல்றாரு கோலியாத்திட்ட. அப்போ நம்ம ஆண் தகப்பனுடைய நாமம் கர்த்தர் நாமம் தரிக்கப்பட கர்த்தருடைய பிள்ளைங்கிற நாமம் நம்ம தரிக்கப்பட்டவர்களாய் நாம இருக்கும்போது, இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்றாரு? குடுக்கிறாராம். அப்போ பயந்து நடுங்குவாங்களாம். அப்போ அந்த தாவீதுக்கு பயந்து சவுல் இருந்தது போல, நம்முடைய நம்மளும் அவருடைய நாமம் தரிக்கப்படும்போது, நம்மள கண்டு இந்த பூமியில உள்ள ஜனங்கள் எல்லாம் பயப்படுவார்களாம். 2வது பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, எ என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அப்போ அவருடைய நாமம் தரிக்கப்படணும். தரிக்கப்படணும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளணும். அவருடைய வழிகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். இருக்கும்போது அவருடைய நம்மள பரிசுத்த ஜனமாய் மாற்றுறாரு. மாற்றும்போது நம்ம பரிசுத்தப்படுத்தும்போது, சங்கீதக்காரன் கூட சொல்றாரு, "தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவிய உள்ளத்திலே புதுப்பியும்." அப்ப அவர் என்ன செய்றாரு? நம்மள பரிசுத்த ஜனமாய் நம்மளை மாற்றப்படும்போது, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று எல்லாரும் நம்மள கண்டு நமக்குள்ள பயப்படக்கூடிய பிள்ளைகளாய் நாம மாற்றப்படுறோம். அடுத்தது நம்மள என்ன செய்யணும்? தாழ்த்தி அப்படின்னு இருக்கு. நம்மள அடுத்து என்ன செய்யணும்? நம்மள தாழ்த்தக்கூடியவர்களாய் இருக்கணும். பிலிப்பியர் 2:8ல பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2:8 வாசிக்கலாம்.
அவர் மனுஷ பிலிப்பியர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். பாருங்க, அஹ் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் என்ன செய்தாராம்? தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. அவர் நம்ம தன்னை என்ன செய்றாரு? தாழ்த்துகிறார். அவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேதத்துல இருந்து பார்க்கும்போது, இன்னொன்னு நம்ம பார்க்கலாம். லூக்கா 14 அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 14:11 தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்த விடணும். நம்முடைய தகப்பன் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா தன்னை மரண பரியந்தம் தன்னை சிலுவையில தாழ்த்தினாரா. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம உயர்த்தக்கூடாதான். அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு. 7ஆம் லூக்கா 14 அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து வாசித்தீங்கன்னா தெரியும். வாசிக்கலாமா? லூக்கா 14 அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அந்த அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் இல்ல, நீங்கள் லூக்கா அவரை அறிந்தும் லூக்கா 14 அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தியிருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்போ நம்மளை என்ன செய்யணும்? தாழ்த்தக்கூடியவர்களா இருக்கணும். அதுக்கு அழகான ஒரு ஓமை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. ஒருவன் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில என்ன செய்யக்கூடாது? முதன்மையான இடத்துல போய் உட்காராத. ஒருவேளை உன்னிலும் கனமுள்ள ஒருவனை அந்த கல்யாண வீட்டுல உள்ளவர் அவரால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னை அவனே அழைத்தவன் இடத்துல வந்து இவருக்கு இடங்கொடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? வெக்கத்தோட தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். அதனால நீ அழைக்கப்பட்டிருக்கும் போதும் போய் என்ன செய்யணுமா? நம்ம எந்த இடத்துல உட்காரணுமா? தாழ்ந்த இடத்துல உட்காரக்கூடியவர்களா இருக்கணுமா? அப்ப நம்ம இடத்துல ஒரு தாழ்மை காணப்படணும். பெருமை நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வார் என்று சொல்லும் போது உன்னுடைய கூட பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு என்ன செய்யுமா? கனம் உண்டாகுமா? அப்போ நம்ம தாழ்ந்த இடத்துல இருக்கும்போது கர்த்தர் மற்றவர்கள் முன்னால நம்மளை என்ன செய்யறாரு? கனத்தை கொடுக்கிறவராய் நமக்கு காணப்படுறாரு. அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு கனம் உண்டாக்க தேவன் எழுத அந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். 1 சாமுவேல் எளியவனை புழுதியிலிருந்தும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லப்படுது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறாராம். அப்போ சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்யறாரு? உயர்த்துகிற தேவன். அப்ப நம்ம தாழ்ந்த இடத்துல இருக்கும்போது நம்மளை என்ன செய்யறாரு? அவர் உயர்த்துகிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு அழைக்கப்பட்ட ஒரு இடத்துல என்ன செய்யக்கூடாது? அவங்க சொல்ற முன்னாலே நம்ம என்ன செய்யக்கூடாது? போய் நம்மளா போய் என்ன செய்யக்கூடாது? உயர்ந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது. ஏன்னா திடீர்னு வந்துட்டு நீங்க இந்த இடத்த விட்டு மத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம்? வெக்கத்தோட அந்த இடத்துல இருக்க வேண்டியது இருக்கும். அதனால நம்மளை தாழ்ந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம தாழ்மைப்படும் போது அவர் என்ன செய்யறாரு? நம்மளை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தக்கூடியவர்களாய் காணப்படணும். இன்னொன்னு தாழ்த்தி ஜெபம் பண்ணுறதை குறித்து ஒன்று வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10-14 வரை வாசிக்கலாம். 18 10-14. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகார், அநியாயக்காரன், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால்
உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான், தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, நம்ம தாழ்த்தி அப்ப ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு 2 மனுஷர் ஜெபம் பண்றாங்க. பரிசேயன், ஆயக்காரர். பரிசேயன் நின்று சொல்றாரு, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காராகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல இராததுனால என்ன செய்றேன், உம்மை சோஸ்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, வாரத்துல நான் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்துல எல்லாம் தசம பாகம் செலுத்துறேன் இன்னும் தனக்குள்ள என்ன செய்றாரு, ஜெபம் பண்றாரு. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம ஒரு ஒரு நிமிஷம் நம்மள சிந்தித்து பார்ப்போம். நம்ம ஆயக்காரன் சொல்றாரு பாருங்க, தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்றாரு. தன்னை தாழ்த்துகிறத அங்க காண முடியுது. ஆனா அவரு என்ன சொல்றாரு, நான் வந்து நான் பரிகாரம் கிடையாது, அநியாயக்காரன் இல்ல, விபச்சாரக்காரன், மற்ற மனுஷர மாதிரி கிடையாது. நான் வந்து வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், தசமபாகம் குடுக்குறேன், நான் அப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, இப்படி இருக்கிறேன், நான் எல்லாமே செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றான், பார்க்கும்போது தன்னை உயர்த்துவதை அங்க காண முடியுது. தன்னிடத்துல ஒரு பெருமை காணப்படுவது அங்க காணப்படுது. ஆனா இவரு பாருங்க, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையார் என்று தன்னை தாழ்த்துகிறார். வசனம் சொல்லுது, அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு என்ன செய்தான், திரும்பி போனான். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம இன்னைக்கு ஆண்டவரே, அவரு மனுஷகுமாரனாய் சிலுவையில மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினாரா? அவரு நினைச்சிருந்தா அந்த சிலுவை சுமக்க வேண்டிய தேவையில்லாம இருந்திருக்கலாம். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அடிச்சாங்க, முள்முடி சூட்டுனாங்க, விலாவுல குத்துனாங்க, எல்லாத்தையும் அவர் என்ன செய்றாரு, ஏற்றுக்கொண்டாரு. அப்ப நம்மளும் தாழ்மைப்படக்கூடியவர்களா, நம்மளை தாழ்த்தி ஆண்டவர்ட்ட ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம அந்த ஆயக்காரன் போல நம்ம தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு அவரு தன்னை தாழ்த்தி ஆண்டவர்ட்ட கேட்டது போல நம்மளும் நம்முடைய ஜெபம் ஒரு தாழ்மையின் ஜெபமாய் காணப்படணும். இன்னொரு நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 100க்கு அதிபதியை பற்றி கொடுக்கப்படுறது. தன்னுடைய வேலைக்காரன் வீட்டுல திமிர்வாதமாய் கொண்டு கொடிய வேதனைப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்றான். அதுக்கு இயேசு வந்து, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. 100க்கு அதிபதி மத்தேயு 8:8 பார்த்தா, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்றாரு. இதுல பார்க்கும்போது அந்த 100க்கு அதிபதியுடைய தாழ்மை காணப்படுகிறது. ஏன்னா ஒரு 100க்கு அதிபதியான ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல உள்ளவரு, ஒரு பொறுப்புல இருக்கிறவர், ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியவர். அவர் கீழே சொல்றாரு, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்து எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவர் உண்டு. நான் ஒருத்தனை போனா போறான், ஒருத்தனை வானா வருவான், என் வேலைக்காரனை இதை செய்யனா செய்யறான். அப்படிப்பட்ட ஒரு 100க்கு அதிபதி தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துறானா, பாத்திரம் நல்ல நீர் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்குன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏசு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் இஸ்ரவேலருக்கும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. 8:13 நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த தாழ்மையின் குணம், அப்போ நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கக்கூடியவர்களாய் காணப்படணும். நம்மிடத்துல தாழ்மை ஆண்டவர் என்ன செய்றாரு, எதிர்பார்க்கிறாரு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறாராம். அப்போ நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கக்கூடியவர்களாய் என்ன காணப்படணும். 3வது பாத்தீங்கன்னா என்ன காரியம் அப்படின்னா, என் முகத்தை தேடி அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம யாருடைய முகத்தை தேடணும்? அவருடைய முகத்தை தேடணும். சங்கீதம் 27ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. அப்போ அவருடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளாய் நாம இருக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதா நலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி சங்கீதம்
15ஆம் சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா, 9ஆம் வசனத்துல வாசித்தோம்னா, "இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு இடமா இருக்கிறார். 6 குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள்" அப்படின்னு குடுத்து அப்போ நம்ம அவர நம்பி அவருடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளாய் நாம இருக்கணும். அதான் சங்கீதக்காரன் சொல்றார், "என் முகத்தை தேடுங்க என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே" என்று இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டான். இந்த இருதயம் சொல்லணும், "ஆண்டவரே உம்மத்தான் ஏசப்பா நான் தேடுறேன் ஏசப்பா" அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்களாய் நம்ம காணப்படணும். அப்புறம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 27:9 "உமது முகத்தை எனக்கு மறையாதேயும்" அப்படின்னு நம்ம கேட்கணுமா. "நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீர் எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ்விடாமல் என்னை கைவிடாமலும் இரும்" அப்படின்னு. ஏன்னா, அ நம்ம ச ஏசாயா 55 ம் 54 அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசித்தோம்னா, "அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன்." அற்ப காலம் மூண்ட கோபம். அப்போ நம்ம அ இதுல பார்க்கும்போது, "நீர் உமது சங்கீதம் 27:9 "உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதே." அப்போ இமைப்பொழுது, இமைப்பொழுதுனா கண்ண மூடி திறக்கிறது தான் இமைப்பொழுது. ஒரு எவ்வளோ நேரத்துல திறப்பாங்க? டக்குன்னு கண்ண மூடி திறக்கிற நேரத்துல. இப்ப ஒண்ணும் இல்ல. சின்ன குழந்தைங்கள நம்ம வீட்ல வச்சிருப்போம் பாருங்க. தவண்டுட்டு இப்பதான் நடக்கிற குழந்தைங்க. அம்மா வந்து எப்பவும் அந்த குழந்தை ஒரு கண்ணு அம்மாவுடைய கண்ணு அந்த குழந்தை மேல பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன அப்டின்னா, திடீர்னு பார்த்தா கீழ ஏதாவது விழுந்துச்சுன்னா எடுத்து வாயில வச்சுரும். அதுக்கு இது வாயில வைக்கக்கூடாதுன்னு தெரியாது. பூச்சிய பார்த்தாலும் பிடிச்சிரும். என்ன கிடைச்சாலும் கையில எடுத்து வாயில வச்சுருவாங்க. அதனால அம்மா என்ன செய்வாங்கன்னா, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. பாருங்க, ஒரு செகண்ட் சில சமயம் திரும்பிட்டாங்கன்னா சொல்லுவாங்க, "அவ்ளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு செகண்ட் தான் நான் இப்ப தான் திரும்பினேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு." சில குழந்தைங்க ஏதாவது எடுத்து போட்டுருவாங்க. கீழ விழுந்துருவாங்க. அ அ நேத்து என் இவங்க அண்ணனுடைய பொண்ணு குழந்தை இருக்கு. சின்ன குழந்தை. அவ சொன்னா, "அ பார்த்தேன் சித்தி, ஒரு செகண்ட் தான் விளையாடிட்டு தான் இருந்தான். ஒரு செகண்ட் நான் டக்குன்னு ஏதோ ஒண்ணு எடுக்க திரும்பினேன். அதுக்குள்ள விழுந்துட்டான். கண்ணு கீழ பயங்கரமா அடிபட்டுருச்சு. ஏதோ ஆண்டவருடைய கிருபை கண்ணுல படல. 1 வயசு குழந்தை. விளையாடவே மாட்டான். நான் எப்பவும் ஃபோன தான் பார்த்துட்டு இருப்பான். ஒரு செகண்ட்ல நடந்துருச்சு" அப்படின்னு. அப்போ அதே மாரி தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயும் சில பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ, பிரயாசங்களோ வருது அப்படின்னா, ஆண்டவர் இமைப்பொழுது அவருடைய முகத்தை மறைக்கும்போது தான், நமக்கு அந்த காரியங்கள் நடக்குது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, "அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன்." அதனால தான் என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்றாரு. அதனால நம்ம எப்பவும் அவருடைய முகத்தை தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவரே, ஒருபோதும் உம்முடைய முகத்தை என்னை விட்டு மறைத்து விடாதீங்க ஏசப்பா. சங்கீதக்காரன், "உம்முடைய முகத்தை தேடுங்க என்று சொன்னீங்களே ஏசப்பா. உம்முடைய முகத்தையே தேடுவேன் ஏசப்பா." என் இருதயம் எப்போதும் நம்முடைய இருதயம் சொல்லிட்டே இருக்கும். ஆண்டவரே, அ உம்முடைய முகத்தை நான் தேடுகிற மகளா இருக்கணும் ஏசப்பா. ஒருபோதும் உம்முடைய முகத்தை என்னை விட்டு மறைத்து விடாதீங்க. சங்கீதம் 4 அதிகாரம் 6 வசனம் சொல்லும். "உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணும்" அப்படின்னு கர்த்தாவே உம்முடைய முகத்தை ஒளிய எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அதே மாரி நம்மளும் எப்பவும் கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஏசப்பா. ஒருபோதும் என்னை விட்டு மறைத்து விடாதீங்க அப்படின்னு கேட்கணும். அதே மாரி சங்கீதம் 80 அதிகாரம் கடைசி வசனத்திலேயும் சொல்லப்படும். "சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்னு." அப்போ அவருடைய முகம் நம்ம மேல பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ! அதே மாதிரி அவரும் நம்மள பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனைகள் வராது. நம்மள எதுவுமே சூழ்ந்து கொள்ளாதுதான் சொல்றாரு. "இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார்" அப்படின்னு. அதே மாரி 7ஆம் வசனத்த பார்த்தோம்னா, அ சங்கி ஏசாயா 54:7 "இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்." இமைப்பொழுது தான். அப்போ அந்த இமைப்பொழுதும் நம்மளை கைவிடாதபடிக்கு நம்மளை அது பாதுகாத்துக் கொள்ளும். அதுக்காக நம்ம எப்பவும் கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஏசப்பா. அதே மாரி இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 104ல வந்து கடல்ல இருக்கிற திமிங்கலங்கள்லாம் என்ன செய்யுமா, அவர் ஆகாரத்தை குடுக்கும் அப்படின்னு அவர பார்த்துக்கிட்டே இருக்குமா. சங்கீதம் 104 அ 27ல இருந்து வாசிக்கும்போது, "ஏற்ற வேளையில ஆகாரத்தை தருவீர் என்று அவையெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்குமா. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும்.
நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். 29ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்குமா. அப்ப அவருடைய முகம் நம்மளை விட்டு மறைக்கப்படும் போதுதான் நாம இன்னைக்கு என்ன செய்றோம், நம்முடைய வாழ்க்கையில திகைக்கப்படுறோம், நம்ம கலங்குறோம். அப்பேற்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு எப்போதும் அவருடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளாய், அவருடைய முகம் நம்ம மேல படக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும், காணப்படக்கூடியவர்களாய் நாம இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்படின்னு இருக்குது. சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகரியா 1:4. உங்கள் பிதாக்களை போலிராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறாள். உங்கள் பிதாக்களை போல் இராதீங்கள். நம்முடைய பிதாக்கள்னா இஸ்ரவேல் மக்கள். நம்ம எகிப்திலிருந்து என்ன செய்றாங்க, நம்ம பிதாக்கள் ஆண்டவர் என்ன செய்றாரு, அவருடைய கூக்குரலை கேட்டு என்ன செய்றாரு, கூப்பிட்டுட்டு ஆரோனையும் மோசேயும் அனுப்பி என்ன செய்றாரு, அந்த மக்களை அழைத்து வர சொல்றாரு. ஆனா வர்ற வழியில பாருங்க, எவ்வளோ காரியங்கள் நடக்குதுல்ல. அதுக்கு முன்னால பார்வோனுடைய இருதயம் கடினப்படுது. ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்புறாரு. கடைசியில சங்கார தூதன் வந்து தலைச்சன்களை அடிக்கும்போது என்ன செய்யறாருன்னா அனுப்பி விடுறாரு. வர்ற வழியில எகிப்தின் சேனை வருது. ஆண்டவர் உடனே என்ன செய்றாரு, செங்கடலை 2ஆக பிளந்து இஸ்ரேல் மக்களை வழி நடத்தி வர செய்றாரு. நம்முடைய பிதாக்கள் நடந்து வாராங்க. மற்ற எகிப்தின் சேனை என்ன ஆகுது, அந்த இதுக்குள்ள மூழ்கி போகுது. அதுக்கப்புறம் வந்து தண்ணி இல்லங்கும்போது வனாந்தரத்துல 3 நாள் நடக்குறாங்களா யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது, தண்ணி இல்ல. 3 நாளும் வனாந்தரத்துல நடந்து வரும்போது ஒரு மாறா காணப்படுது. மாறாவும் தண்ணீர் எப்படி இருக்குன்னா, கசப்பா இருக்குது. உடனே என்ன செய்றாங்க, முறுமுறுக்குறாங்க. முறுமுறுத்த உடனே மோசே என்ன செய்றாரு, அந்த அதிகாரத்த நம்ம வாசித்தோம்னா தெரியும். உடனே கர்த்தரை நோக்கி என்ன செய்றாரு, விண்ணப்பம் பண்றாரு. விண்ணப்பம் பண்ணா ஒரு மரம் காணப்படுது. அந்த மரத்த வெட்டி போட்டோன்னா அந்த தண்ணி தித்திப்பாய் மாற்றப்படுது. அப்போ தண்ணி குடுக்குறாரு. அதுக்கப்புறம் இறைச்சி வேண்டுன்ற காடைய குடுக்குறாரு. அது மாரி பகல்ல மேக ஸ்தம்பத்தினால, இரவில அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்துறாரு. அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாவற்றையும் குடுத்து, குடுத்து என்ன செய்றாரு, வழி நடத்துறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயும் பாருங்க, நம்ம நினைப்போம், சிலவங்க சூழ்நிலைகள சில சமயம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படலன்னா நம்ம சோர்ந்து போயிரும். நம்ம கேட்கிற காரியங்கள் நமக்கு நடக்கல அப்படின்னா, நம்ம சோர்ந்து போறோம். என்ன ஆண்டவரே! நான் இவ்ளோ ஜெபித்தேனே எனக்கு பதில் வரலையே! ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஆனா ஒரு விஷயத்த நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஜீவன தந்து, சுகத்த தந்து, பலத்த தந்து, அவரு நம்மள இஸ்ரேல் மக்கள அந்த வனாந்தரத்துல எவ்வளோ அழகா நடத்துன மாரி நம்ம ஒவ்வொருவரையும் அவரு என்ன செய்றாரு, வழி நடத்தி வராரு. நம்ம இப்ப வாசித்த மாரி, இமைப்பொழுது அவரு நம்ம மேல கோபப்பட்ட உடனே தான் சில காரியங்கள் நடக்குது. அப்ப அந்த காரியம் நடக்கும்போது நம்ம என்ன செய்றோம், முறுமுறுக்குறோம். ஐயோ! ஏன் இப்படி நடக்குது? ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடந்துச்சு? அப்படின்னு. ஆனா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த முறுமுறுப்பெல்லாம் நம்மட்ட என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. அந்த மக்கள் என்ன செய்றாங்க, முறுமுறுத்தாங்க. ஆனா மோசே என்ன செய்றாரு, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார். அது மாரி நாமளும் அவருடைய முகத்தை தேடணும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், என்ன வந்தாலும் நம்ம அவரை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படணும். அதான் சொல்றாங்க, உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள். ஏன்னா அவங்க முறுமுறுத்தாங்க. அவங்க என்னெல்லாம் காரியங்கள் செய்தாங்க அப்படின்னு எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அ எபிரெயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரெயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும், சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ம். வனாந்திரத்திலே கோமுட்டினபோது சோதனை நடந்தது போல, உங்கள் இருதயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாதாம், கடினப்படுத்தக்கூடாது.
நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாதான் கடினப்படக்கூடாது. எரேமியா 17 அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லும், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதா. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கா சொல்றாரு, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்குது. அதை அறியத்தக்கவன் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லப்படும் 10ஆம் வசனத்துல, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரிகளை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறார். இப்போ நம்ம ஒவ்வொருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். எ என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். நான் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ப்ரேயர் பண்றேன், நான் அப்படி இருக்கிறேன், என் இருதயம் நல்லதா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா என்னுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவருக்கு தான் தெரியும். இருதயம் எப்படிப்பட்டதுன்னா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்குது. ஏன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துருது, ஒரு கசப்பு வந்துருது. எ நம்ம ஐயோ பேசிட்டாங்களேன்னு வந்துருது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மன்னிக்க கூடியவர்களாய் நம்ம என்ன செய்யணும் காணப்படணும். இவங்க பேசிட்டாங்களே, அந்த கசப்பு என்ன செய்யக்கூடாது நமக்குள்ள காணப்படக்கூடாது. அப்போ ஆண்டவர் இருதயத்தை என்ன செய்றாராம், அ ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமா இருக்கிறாராம். அவனவன் வழிகளுக்கு தக்க பலனை என்ன செய்றாரு கொடுக்கிறாராம். அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? கடினப்பட்ட இருதயமாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. அந்த இருதயத்துக்குள்ள ஒரு கடினம் இருக்கக்கூடாது. அதனால சங்கீதக்காரர் ஆண்டவர் சுத்த இருதயத்தை தாருங்க ஏசப்பா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 26ல வரும் ஆண்டவர் சொல்றாரு, நான் நவமான இருதயத்தை கொடுப்பேன். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுப்பேன் அப்படின்னு. அதே மாரி நாமளும் ஆண்டவரே எனக்குள்ள சதையான இருதயத்தை தாங்க ஏசப்பா. இந்த கல்லான இருதயம் எனக்குள்ள என்ன செய்ய வரக்கூடாது. கடினமான இருதயம் எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்கணும். அதே மாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 3:9. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். எத்தனை வருஷம்? 40 வருஷ காலம். பிதாக்கள் என்னை சோதித்தாங்களாம். அப்ப நம்மளும் என்ன செய்யறதுதான்? அவரை சோதிக்கிற கூடிய பிள்ளைகளாய் நாம இருக்கக்கூடாது. அவரை பரீட்சை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம என்ன செய்யக்கூடாதான்? காணப்படக்கூடாதாம். பரீட்சை பார்த்து 40 வருஷ காலமா என்னுடைய கிரியைகளை என்ன செய்தாங்களாம் கண்டார்களாம். அப்போ நம்மள நாம அவரை சோதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படக்கூடாது. அவரை பரீட்சிக்கிற பிள்ளைகளாய் நாம காணப்படக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, ஜீவனுள்ள சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்கணுமா? அப்போ நமக்குள்ள அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்ன செய்யக்கூடாது? வந்துடவே கூடாது. அதற்காக நம்ம வேதத்துல இருந்து பார்க்கும்போது மார்க் 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும்போது ஊமையான ஒரு ஆவி பிடித்த ஒரு மகனை வந்து கொண்டு வராங்க. அது வந்து அவனை என்ன செய்யணும்னா, எங்க பார்த்தாலும் அலைக்கழித்து, நுரைத்தள்ளு, பல்ல கடித்து அவன் என்ன செய்றான்? சோர்ந்து போறான். அவனை சீஷர் இடத்துல கொண்டு வராங்க. சீஷர்களால என்ன செய்ய முடியல? குணப்படுத்த முடியல. அப்போ ஆண்டவர்ட்ட கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தோனே ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததி. மார்க் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்றாரு. அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவரிடத்துல கொண்டு வராங்க. அப்ப அது என்ன செய்யுது? அலைக்கழித்து அவனை தரையில தள்ளி, நுரை தள்ளி புரண்டு விழுறான். இவ ஆண்ட அவனுடைய தகப்பனை நோக்கி கேட்கிறாரு, இவனுக்கு இந்த இது உண்டாயி எவ்வளவு காலம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், சிறு வயது முதற்கொண்டே இது காணப்படுது அப்படின்னு. இது இவனை கொல்றதுக்கு அநேகந்தரம் என்ன செய்யுது? தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளுது. நீர் ஏதாயிலும் எனக்கு செய்ய கூடுமானால் எங்க மேல் மனதிருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். தகப்பன் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. மார்க் 9:22 இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும்
தள்ளிட்டு நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமால் எங்கள் மேல் மனதிறக்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு கேட்கிறான். உன்னை இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பிள்ளையின் தகப்பன் என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்றானாம். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்மட்ட என்ன செய்றாரு, விசுவாசம் காணப்படுதா அப்படின்னு பாக்குறாரு. அப்ப சில காரியங்கள் நமக்கு தடைப்படுது, நம்ம நடக்கலன்னா அதுக்கு நாம தான் காரணம். என்னன்னா நமக்கு அதுக்குள்ள நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு ஒரு பலகீனம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், முதல்ல எந்த டாக்டரை பார்க்கலாம், யாரை பார்க்கலாம், அது மனுஷ இயல்பு. பட் ஆனா நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய பாதத்துல வச்சு, ஆண்டவரே நீங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க, நான் எங்க போகணும், யாரை பார்க்கணும், நீதான் பரம மருத்துவர்னு அவருடைய பாதத்துல வச்சு கேட்கும்போது அவரு நமக்கு எங்க போகணும், என்ன யாரை பார்க்கணுங்கிற கரெக்டான ஒரு இடத்தை நமக்கு என்ன செய்வாரு, காண்பித்து தர்றாரு. அப்ப நம்ம ஒன்ஸ் அவர்கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா, அண்ணால பாத்தீங்கன்னா தனக்கு பிள்ளை இல்லைன்னு அழுது மனங்கசந்து அழுது ஜெபிக்கிறா. ஜெபித்து முடித்த பிறகு என்ன செய்யல, அவ துக்கமுகமா இருக்கல அப்படின்னு வாசிக்கலாம். ஆனா நாம இன்னைக்கு என்ன செய்றோம் அப்படின்னா, அஹ் ஜெபிக்கிறோம். ஜெபித்து ரொம்ப ஆண்டவர்ட்ட அழுது பாதத்துல வச்சிடுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்றோம்னா, திரும்ப அத குறித்தே யோசிக்கிறோம். ஐயோ இது நடக்கலையே என்ன ஆகும், அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு திரும்ப அத என்ன செய்றோம், திரும்ப அத போட்டு நம்ம மனச போட்டு குழப்பிக்கிட்டெல்லாம் இருக்கிறோம். அதான் சங்கீதம் சொல்லுவார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அப்படின்னு. அதான் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு பாட்டி கிராமத்துல என்ன செய்றாங்கன்னா, ஒரு மூட்டை தூக்கி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. உடனே ஒரு மாட்டு வண்டிக்காரர் என்ன செய்றாரு, ஐயோ பாட்டி, வயதான பாட்டி தலையில தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி என்ன செய்றாரு, வண்டியில ஏத்தி உட்கார வச்சு கூட்டிட்டு போறதுக்காக நிப்பாட்டி ஏத்துறாரு. ஏத்துன உடனே அந்த பாட்டி என்ன செய்றாங்க, திரும்ப அந்த மூட்டைய என்ன செய்றாங்க, தலையில தூக்கி வைக்கிறாங்க, வச்சிருக்காங்க. வச்சுட்டு வண்டியில உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நான் அந்த மனுஷன் கேட்கிறாரு, பாட்டி நீங்க வெயிட்ட தூக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு தானே பாட்டி உன்னை வண்டியில ஏத்துனேன், நீ அந்த வெயிட் உனக்கு பாரமா இருக்கும், நீ அத வண்டியில வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் என்னோட இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். அந்த பாரத்தை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம வச்சிடுறோம், வச்சுட்டு திரும்பவும் அந்த பாரத்தை அந்த பாட்டி மாதிரி தலையில தூக்கி வச்சுட்டு தான் இருக்கிறனால, அந்த எதுனாலன்னா அந்த அவிசுவாசம் நமக்குள்ள வந்துருது. அதனால அந்த தகப்பன் ஆண்டவர்ட்ட ஆண்டவரே என்ன அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னது போல, நம்ம இடத்துல அவிசுவாசம் காணப்படுமானால், ஆண்டவரே இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு கண்ணீரோட நம்மளும் ஆண்டவர்ட்ட கேட்போம். அதனாலதான் சொல்லப்படுகிற சகோதரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு என்ன அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. அந்த அவிசுவாசம் என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள வந்துடக்கூடாது. அந்த பொல்லாத இருதயம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான நாங்க மாசத்துல ஒரு தடவை ஒரு கிராமத்துக்கு போறோம். அஹ் முட்டுக்காடுங்கிற பக்கத்துல கரிக்காட்டுக்கு போம். அந்த கிராமம் பாத்தீங்கன்னா, இசிஐ சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுல அது யாருமே வர்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த சர்ச் கட்டின புதுசுல, ஏன்னா அது ஒரு குப்பம். கடற்கரை பக்கத்துல இருக்குது. நெறைய ஜனங்கள் என்ன செய்றாங்க, வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆனா ஒரு பாஸ்டர் மாத்துவாங்கல்ல. ஒருத்தர் வந்ததுக்கு பிறகு அவரு வீடு சந்திக்கிறது, போறதில்ல. அப்படியெல்லாம் ஜனங்கள கவனிக்காதனால அந்த மக்கள் என்ன செய்றாங்க, சிதறி போயிட்டாங்க. வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு பழையபடி திரும்ப அந்த விக்கிரகத்துக்குள்ளே போயிட்டாங்க. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் சொன்ன மாரி ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டார். அதுல ஒரு ஃபேமிலி, ஒரு சகோதரி, அவர்களுக்காக நீங்க ஜெபித்துக்கணும். பொன்னரசி அப்படின்னு நல்ல சிறுவர் ஊழியம் செய்துட்டு இருந்தவங்க. அந்த சர்ச்சுக்கு நல்ல பிரேயர் மீட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்த அந்த சகோதரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆலயத்துக்கு வர்றதே கிடையாது. ஒரு 2, 3 மாசமா தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அவங்கள சந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 2 மந்த்துக்கு முன்னால அவங்கள பார்க்கும்போது, பேசவே மாட்டேன்ட்டாங்க. அ ஒ அவங்க வீட்டுக்குள்ள போனோனே, "வாங்க" அப்படின்னாங்க. "தண்ணி குடிங்க" அப்படின்னாங்க. பட்டு ஒரு 2, 3 சகோதரியா போனோம். "உட்காருங்க" அப்படின்னதுக்கு உட்காரவே மாட்டேன்ட்டாங்க. பட் பைபிள்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அ என்ன கேட்டாலும் பதிலே சொல்லல. ஆனா முகத்துல ஒரு பயம் இருந்தது. அப்ப சொன்னோம், "ஆலயத்துக்கு வாங்க" அப்படின்னதுக்கு வாய திறக்கல. சரி ஜஸ்ட் நம்ம இப்போ யாரையாவது கூப்பிடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "சரி வர்றோம்" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க வாய திறக்கல. அமைதியா இருந்தாங்க. எவ்வளோ என்னால நெறைய பேசினோம். கடைசியில ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு,
சரி ஜெபம் பண்றதுக்கு முன்னால கேட்டேன், "உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? ஏதாவது ஜெபிக்கணுமா?" அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க, "நானும் என் குழந்தைங்களும் அ உயிரோட வாழணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க" அப்படின்னாங்க. ஜெபித்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் டிசம்பர்ல அந்த கிராமத்துல இந்த கிறிஸ்மஸ் நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக கிராமத்துல ப்ரோகிராம் எல்லாம் நடத்துனோம். பார்த்தா நல்லா ஜெபித்தாங்க. அவங்க தான் ஸ்டார்ட்டிங் பிரேயரு. அதுக்கப்புறம் போன மாசம் பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கெல்லாம் வர்றேன் அப்டின்னாங்க. போன மாசம் போய் கேட்கும்போது சொல்றாங்க, "எனக்கு எப்ப தோணுதோ அப்ப வருவேன்" அப்டின்னாங்க. எ எப்ப தோணுதோ எனக்கு வருவேன். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறு பிள்ளைகள நடத்துனவங்க, ஒரு அ எவ்ளோ ஒரு அ தேவன அறிந்து கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ஒரு சகோதரி இன்னைக்கு பாருங்க, எவ்ளோ வருத்தம். தேவனை விட்டு விலகுவதற்கு அவிசுவாசமான பொல்லாத இருதயம். 3 பிள்ளைங்க இருக்காங்க, கணவர். இன்னைக்கு ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்க. போன தடவ மாத்தி மாத்தி என்னல்லாம் சொல்லணுமோ, ஆண்டவர் உங்கள நேசிக்கிறாரு, இவ்ளோ ஜீவன குடுத்து வச்சிருக்கிறாரு, எதுக்கும் ஆசைங்க கடைசியா ஜெபிக்கும்போது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு அப்படின்னு சொன்னோனே, "ஐயோ! எச்சரிப்புன்னு சொல்ட்டீங்களே" அப்படின்னு சொன்னாங்க. பட் அடுத்த வாரம் என்ன செய்யல, வரவே இல்ல. இன்னும் டில் இன்னைக்கு வர அவங்க வரல. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா, அந்த அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயத்துக்குள்ள வரும்போது, தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் வந்துச்சுன்னா, சாத்தான் அந்த இருதயத்த என்ன செய்றான், கடினப்படுத்தி வச்சிருக்கான். ஒரு ஆலயத்துக்கு கூட வராம, ஜெபிக்க விடாம, எவ்ளோ வருந்தக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. அதனால நம்ம எப்போதும் அப்பேற்பட்ட இருதயம் நமக்குள்ள வந்துரக்கூடாது. அதனால நம்ம கேட்கணும், "ஏசப்பா, எனக்குள்ள அந்த அவிசுவாசமான இருதயம், உம்மை விட்டு விலகுவதற்கான பொல்லாத இருதயம் எனக்குள்ள வந்துரக்கூடாது." அதனால எல்லாரும் அந்த பொன்னரசிங்கிற சகோதரிக்காக, அந்த குடும்பத்திற்காக பிரேயர் பண்ணிக்கிடுங்க. அவங்க ஆலயத்துக்கு வரணும், ஆண்டவர நேசிக்கணும். ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டாங்க. ஆண்டவரு எவ்ளோ வேதனைப்படுவார் இல்ல? இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். நம்ம நெனைக்கிறோம், நம்ம குழந்தைங்க ஒரு சின்ன காரியம் தப்பு பண்ணா, நம்ம எவ்ளோ வேதனைப்படுறோம் இல்ல? இன்னைக்கு நம்முடைய தகப்பன், நம்ம ஒரு சின்ன காரியம் செய்யும்போது, அவரு என்ன செய்றாரு? வருந்துறாரு. அதனால தான் சில சமயம் என்ன செய்றாரு? நம்ம கோவப்படுறோம் பிள்ளைங்க மேல. அதே மாரி அவர் கோவப்படும்போது தான், நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எல்லாம் நடக்குது. நம்ம ஏசாயால பார்த்தோம். இமைப்பொழுது கண்ண மூடி அவரு மூடிட்டாரு அப்டின்னா, நம்ம திகைச்சு போயிர்றோம். அப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்றோம்? வரக்கூடாது. ஒருபோதும் அவரை விட்டு விலகிறக்கூடிய அவிசுவாசமான பொல்லாத இருதயம் வந்துரக்கூடாது. நான் நேத்து ஒரு வசனம் வாசித்தேன். நம்ம 1 கொரிந்தியர் அ இன்னைக்கு இன்னைக்கு பிலிப்பியர் 2 அதிகாரம். ம். இந்த சரி. இந்த இம்மைக்காக மாத்திரம் நாம கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நெறைய பேரு இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறனால தான் நம்ம என்ன செய்றோம்னா, ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறோம். அந்த பொல்லாத அதான் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பாருங்க, அந்த வசனம் எவ்ளோ ஒரு இது இல்ல. ஆனா, இன்னைக்கு எல்லாருமே என்ன செய்து குடுக்குறான்னா, அ ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா உடனே என்ன செய்றாங்கன்னா, ஆண்டவர விட்டு விலகி போறாங்க. அதுக்கப்புறம் கேட்கும்போது என்ன அப்படின்னா, அவங்களுடைய இது, அவங்க எலக்ஷன்ல நின்னாங்களாம். பணம் செலவழிச்சாங்களாம், தோத்து போயிட்டாங்க. அதுக்காக இன்னைக்கு ஆண்டவர விட்டு விலகி போயிருக்காங்க. அதான் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால், எல்லா மனுஷரை பார்க்கிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போமா? பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம் நம்ம. அப்ப இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி வரக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. நம்ம அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நாம இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கணும். அதான் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு. அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுமாம். அப்ப நம்ம அத தேடும்போது ஆண்டவர் அவருக்கு தெரியும். நம்ம முன்னால போன இதுல சொன்னேன். எல்லாத்தையும் ஆண்டு கொள்கலன்னு நமக்காக தான் உண்டாக்கினாரு. அப்போ
நம்ம வெறும் ஆசீர்வாதத்த மட்டும் தேடி ஓடி போயிறக்கூடாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்த தேடி நம்ம பொல்லாத இருதயம் உடையவர்களாய், தேவனை விட்டு விலகுற இருதயம் உடையவர்களாய் மாறி போயிறக்கூடாது. என் பிள்ளைங்க முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும்னு அவரு விரும்புறாரு. அவருடைய நித்திய ராஜ்யத்துல நம்ம ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களா இருக்கணும்னு விரும்புறாரு. அதனால தான் அத தேடு, என்ன தேடு? என் முகத்த தேடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அ அ 13ஆம் வசனம் எபிரெயர் 3:13 உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுமலும் நாடோறு ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா புத்தி சொல்லக்கூடியவர்களாய் நாம காணப்படும். பாவத்தின் வஞ்சனையினாலே உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகக்கூடாது. பாவத்தின் வஞ்சனையினால நம்ம கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் என்ன செய்யறா பாவத்துல அஹ் அடிமைப்பட்டு போகலாங்க. இன்னைக்கு பாருங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க போதைப் பொருளுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. பாவ இச்சைகளுக்கு என்ன செய்றாங்க அடிமைகளா இருக்காங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க அந்த கிராமத்துல நான் சொன்னேன் பாருங்க, குடிப்பழக்கம், போதை, கஞ்சா எல்லா பழக்கங்களும் அந்த இதுல இருக்கு. விக்கிரகத்தினால சூழப்பட்டிருக்கு அந்த கிராமம் கரிக்காட்டுக்குப்ப. அதற்காக பிரேயர் பண்ணிடுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். யாராவது தவறு செய்றாங்கன்னா, நம்ம என்ன செய்யணும், புத்தி சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம வேதத்துல பார்க்கலாம், இளையகுமார் லூக்கா அ லூக்கால பார்க்கும்போது லூக்கா அ பது 15 அதிகாரத்துல இளையகுமாரன் என்ன செய்றாரு, தகப்பன்ட்ட எல்லாத்தையும் வாங்கி தூரதேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி என்ன செய்றாரு, எல்லாவற்றையும் அழித்து போடுறாரு. கடைசியில யாருமே இல்ல, சாப்பாடு இல்ல. என்ன செய்றாரு, பன்றிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்காம, அதுக்கப்புறம் தான் அவருக்கு புத்தி தெளியுது. என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. நானும் பசியினால் சாகிறேன் அப்படின்னு. ம். சொல்ட்டு என்ன சொல்றாரு, நான் தகப்பனுக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும், உமக்கு முன்பாகவும் பாவம் செய்ய இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுது நான் பாத்திரனல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ள என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு என்ன செய்றான், தகப்பன் இடத்துக்கு வரான். லூக்கா 15 அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசித்தோம்னா, ம் அ 21ஆம் வசனத்துல சொல்றாரு, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாக முன்பாக பாவம் செய்தேன். இனிமே உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரனல்ல என்று சொன்னான். அந்த தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி உயர்ந்த வஸ்திரம் கொண்டு வந்து அவனுக்கு குடுத்து, மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சி அளிக்கிறார். அதே மாரி நம்ம ஒரு பாவத்துல போகும்போது நம்ம அவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். அத வஞ்சனைனால பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுவனும். ஒரு நாடோறும் நாடோறும்னா தனந்தோறும் நம்ம என்ன செய்யணும் புத்தி சொல்லணும். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. சொல்ட்டேன், ஒரு தடவை சொல்ட்டேன் அப்படின்ல இல்ல. நாடோறும் நம்ம சொல்லணும். யாரெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, அவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். நம்மளும் பாவத்தின் வஞ்சனையினால நம்ம என்ன செய்யக்கூடாது, கடினப்பட்டு போயிறவே கூடாது. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, 14ஆம் வசனம் எபிரெயர் 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போமா. நம்ம ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நம்ம என்ன செய்யணுமா உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கணுமா. ஆரம்பத்துல நல்லா ஜெபிக்கிறோம் அப்படின்னா இன்னும் அதிகமாய் ஜெப நேரத்தை செலவிடக்கூடிய ஆண்டவரோடு செலவிடக்கூடிய ஆண்டவருக்காய் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். இன்னும் ஆண்டவருக்காய் ஓடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவரே நான் இன்னும் என்ன செய்யணும் ஐசப்பா, இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி என்னன்னா முடிவு வரையும் தான் நிலைத்து நிற்கவன் தான் ரட்சிக்கப்படும் அப்படி இருக்குது. அப்போ ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணுமா முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு உறுதினா ஸ்ட்ராங்கா நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கான அஸ்திபாரம் இருந்தாதான் அது என்ன செய்யும், இடிந்து விழாது. ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம பாக்குறோம் மத்தேயுல சொல்லப்படும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படும் போது அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கோம். கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு புயல் அடித்தாலும், பெருமழை வந்தாலும், என்ன வந்தாலும் அது என்ன செய்யாதாம்? ஒண்ணும் செய்யாதாம். மணலின் மேல கட்டப்பட்ட வீடு பெரும் புயல் வந்தோன்ன, மழை வந்தோன்ன அது என்ன செய்யுது? அழிந்து போயிருதாம். அதுபோல நாமளும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நம்ம காணப்படணும். நம்முடைய அஸ்திபரம் அவர் மேல இருக்கணும். அவர் மேல இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? உறுதியாய் இந்த முடிவு பரியந்தம் நம்ம உறுதியா இருக்கக்கூடியவர்களாய் நாம இருக்கும்போது அவரிடத்தில் பங்குள்ளவர்களா இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு சொத்துல பங்கு, ஆஸ்தில பங்கு, இதுல எனக்கு பங்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம இன்னைக்கு வருத்தப்படுற கவலை இல்ல.
அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அவருடையத்துல பங்கு பெற்றவர்களா இருக்கணும். மரியாள் பாருங்க, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதிலும், பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தா. ஆனா கூட்டிட்டு வந்தது மார்த்தாள். ஆனா மரியாளோ பாதத்துல அமர்ந்தா. அதேபோல நம்மளும் இன்னும் இன்னும் அவருடைய பாதத்துல அமர்ந்து, ஆதியிலே இருந்த அன்பை நம்ம எப்ப ரட்சிக்கப்பட்டு அவர பிடிக்க ஆரம்பிச்சோமோ, அப்ப இருந்த அன்ப முடிவு பரியந்தம் அவருக்குள்ள நிலைத்துக்கூட பிள்ளைகளா இருக்கும்போது, அவரிடத்துல பங்குள்ளவர்களாய் நாம மாற்றப்படுகிறோம். அந்த நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் நாம என்ன செய்றோம்? மாற்றப்படுகிறோம். அப்ப நம்ம நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கடினமான இருதயமா இருக்கக்கூடாது. அது நம்ம அ நம்முடைய பிதாக்கள் அவர சோதித்த மாரி அவர சோதிக்கிற கூடியவர்களாய், அவரை பரீட்சை பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. அடுத்தது நம்முடைய பொல்லாத இருதயம் அவரை விட்டு விலகக்கூடிய சில இன்னைக்கு நெறைய பேர பார்க்கலாம். எனக்கு இந்த அற்புதம் நடக்கல. அதிசயம் நடக்கல. எனக்கு இது தரல. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டாரு. அதனால என்ன செய்றாங்க? ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. ஆலயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ளேயும் வந்துரக்கூடாது. ஆண்டவரை விட்டு விலகு பொல்லாத இருதயம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வந்துரக்கூடாது. அதே மாரி பாவத்தின வஞ்சையினால நம்ம என்ன செய்றோம்? கடினப்பட்டு நம்மளும் போயிறக்கூடாது. நம்ம அப்பேற்பட்ட காணப்படுகிறவர்களுக்கு நம்ம புத்தி சொல்லக்கூடியவர்களாய் நாம காணப்படணும். அடுத்தது ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியா பற்றிக் கொண்டவர்களாய் இருந்து, கிறிஸ்துவனிடத்துல பங்குள்ளவர்களாய் காணப்படணும். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரெயர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்ன என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் என்றார். ஏன்னா அவருடைய இளைப்பாறுதல நம்ம பிரவேசிக்கக்கூடியவர்களாய் இல்லாதவர்களாய் போயிருவோமா? நம்ம அவரோடு கூட அ அவருடைய இளைப்பாறுதல் நம்ம பிரவேசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம காணப்படணும். அப்பன்னா நம்ம இன்னொன்னு என்னன்னா, நம்ம கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கணும். கீழ்ப்படிதல் நம்ம இடத்துல காணப்படணும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரு. நோவா கீழ்ப்படிந்தாரு. அதே போல நாமளும் என்ன செய்யணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய், அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாய் நாம என்ன செய்யணும், காணப்படணும். அதுக்கு அடுத்த வசனம் அதனால் அவிசுவாசத்தினால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாம போனாண்டு. அப்போ கீழ்ப்படிதல் காணப்படணும். அவிசுவாசம் நம்மிடத்துல காணப்படக்கூடாது. அப்போ நம்ம அவரிடத்தில் பங்குள்ள பிள்ளைகளாய், அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நாம என்ன செய்யணும்? சுதந்திரவாளிகளாய் காணப்படணும். அ இப்பேற்பட்ட பாக்கிய உடையவர்களா இருக்கணும். அதே மாரி இன்னும் நம்ம வாசிக்க போனா, அந்த பொல்லாத காரியங்கள் வேற என்ன காரியங்கள் அப்டின்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்டின்னா, அ எபேசியர் 4ல நம்ம 23ஆம் 22ல இருந்து வாசித்தோம்னா, முந்தின நடக்கைக்குரிய மோசம் பாக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும். அப்ப புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள கொண்டவர்களாய் நாம இருக்கும்போது, நம்ம அந்த 25ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம்னா, பிறனுடைய மெய்ய பேசக்கூடனா, அன்றி நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனோட மெய்ய பேசணும். நம்ம கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அதான் பார்த்தோம் எபிரெயர் 3ல இப்ப பார்த்தோம். பாவத்தினால கடினப்பட்டு போயிறக்கூடாது. அது மாரி பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக் கூடாது. அதே மாதிரி நம்ம கெட்ட வார்த்தை ஒண்ணும் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நல்ல வார்த்தைகளை நம்ம பேசக்கூடியவர்களா இருக்கணும். அதே மாரி 30ஆம் வசனம் பார்த்தோம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவிய நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடியவர்களாய் நம்ம காணப்படக்கூடாது. அது மாரி சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் நம்மள விட்டு என்ன செய்யணும்? நீங்கிரணும். அந்த இது வைராக்கியம் நம்மட்ட காணப்படக்கூடாது. நம்ம யாராவது ஏதாவது சொல்ட்டாங்கன்னா வந்துருது. நம்ம மாம்சமானவர்களே இதெல்லாம் என்ன விட்டு ஆண்டவரே எடுத்து போடணும். அது மாரி ஒருவருக்கு ஒரு தயவாயும், உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்த போல நாமளும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க கூடியவர்களா இருக்கணும். இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் நம்மட்ட என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. இவை எல்லாவற்றையும் நம்மள விட்டு நம்ம திரும்பினால், அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் மாற்றப்படணும். நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்து அவருடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்போ பொல்லாத வழிகள் என்னென்ன காரியங்கள் இருக்குதோ, எல்லாவற்றையும் விட்டு நாம திரும்பும்போது, நான் கேட்டு அவர்கள் பாவத்தை என்ன செய்றாராம்? அதுக்கப்புறம் தான் பாவம் மன்னிக்கப்படுது. மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற ஆமென். அப்பேற்பட்ட நம்ம சேமத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா தான் 12ஆம் வசனத்துல வாசித்தபடி நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து,
அல்ல தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோய் அனுப்பும் போது, நம்ம எந்த இடத்துல போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சேமத்தை கொடுக்கிற ஒரு பஞ்சம் இருக்கா, வியாதி இருக்கா, பிரச்சனை இருக்கா, பிரயாசங்கள் இருக்கா, கஷ்டங்கள் இருக்கா, அப்ப அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவர் சேமத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப சேமத்தை நம்ம பெற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னா நம்ம அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். நம்ம தாழ்த்தி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம அவருடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய பொல்லாத காரியங்களை, பொல்லாத வழிகளை விட்டு நாம திரும்பி அவருடைய வழியில நடக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும்போது அவர் மன்னித்து கண்டிப்பா அந்த சேமத்தை கட்டளையிடுவேங்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ள 2 வசனத்தை வாசிக்கும்போது, இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் எல்லா ஜெபத்திற்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்குமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம தகுதிப்படுத்தணும். நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்டான கம்பெனில வேலை பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன் அவன் எதிர்பார்ப்பான் அப்படித்தானே. இப்போ சாதாரண ஒரு கம்பெனில இருக்கும்போது எப்படி ஒரு படிச்சிருந்தா போதும், ஜஸ்ட் ஒரு சில இது இருந்தா போதும் அப்படின்னு பார்ப்பான். ஆனா ஒரு பெஸ்டான கம்பெனில நம்ம வேலை பார்க்கணும்னா, பெஸ்டான ஒரு பிள்ளைகளா இருக்கணும் அப்படிங்கும்போது, அதுக்கேற்ற குவாலிட்டிஸ் அவன் எதிர்பார்ப்பான் நம்மட்ட இருந்து. அதே மாரி அவன் இன்டர்வியூ வைக்கணும்னா, ஒரு இன்டர்வியூ இல்ல, நெறைய இன்டர்வியூ வைப்பான். அவன் என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்பான். நம்மட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள் இருந்தா தான் அவன் என்ன செய்வான், அந்த கம்பெனில நமக்கு வேலை தருவான். அதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கோம். ஜெபிக்கிறதும், வேத வாசிக்கிற ஆலயத்துக்கு செல்றதும், உபவாசிக்கிறதும் மட்டும் இல்லாம, நம்முடைய சில காரியங்கள ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு. நம்ம அவருடைய நாமம், இது நம்மள பார்த்து சொல்லணும். இது கர்த்தருடைய பிள்ளைங்கிற சொல்ற நாமம் உள்ள பிள்ளைகளா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள இன்னும் நம்மட்ட கேட்கும்போது, இது இவங்க பிள்ளைங்களான்னு பார்த்த உடனே கேட்பாங்கல்ல. ஃபேஸ வச்சு கேட்பாங்க. அந்த ஃபேஸ் இருக்கும். அதுபோல இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு என்னையும் உங்களையும் பார்க்கும்போது, இது கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி பயப்படணும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த பாக்கியம் யாருக்குமே அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கணும் நம்ம. அதே மாரி நம்மளை தாழ்த்த கொடுக்க பிள்ளைகளா இருக்கணும். எந்த இடத்துல போனாலும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஓமை நம்ம கனத்தை ஆண்டவர் நமக்கு தருவாரு. அதனால நம்ம உயர்ந்த இடத்துல போய் இருக்கக்கூடாது. நம்மளை தாழ்த்தி நம்மளை ஜெபிக்கணும். நம்ம ஆயக்காரன் ஜெபித்தது போல நம்மளை தாழ்த்தணும். தேவனே பாவியாகிய என் மேல் கிருபை அருள்னு. மற்றவர்களோட பெருமை நம்மிடத்துல காணப்படக்கூடாது. அதுக்கு அடுத்து நம்ம அவருடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவரே எப்போதும் சொல்லணும், உம்முடைய முகத்தை தான் ஏசப்பா தேடுறேன். உம்முடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அப்போ நான் ரட்சிக்கப்படுவேன். உம்முடைய முகத்தை என் மேல, என் பிள்ளைங்க மேல, என் குடும்பத்து மேல, உற்ற உறவினர் மேல, நம்ம யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அவங்க மேல எல்லார் மேலயும் பிரகாசிக்க பண்ணுங்கன்னு நம்ம கேட்போம். ஆண்டவர் பிரகாசிக்க செய்வாரு. அதே மாரி நம்மோட பொல்லாத வழிகளை என்னை விட்டு திருப்புங்க ஏசப்பா. உனக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஒரு சின்ன காரியம். நான் ஸ்கூல்ல கூட பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன். நம்ம ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம். இலையில ஒரு சின்ன ஒரு டஸ்ட் இருந்தா நம்ம சாப்பிடுவோமா? அந்த இலை வேற இலை கேட்போம். இல்லன்னா அந்த இலைய கழுவிட்டு தான் சாப்பிடுவோம். திரும்ப அந்த அழுக்கு போலன்னா, சின்ன ஒரு டஸ்ட் இருந்தா நம்ம இது பண்ண மாட்டோம். அதே மாரி பாருங்க, ஒரு ட்ரெஸ்ல ஒரு கரை பட்டுச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸ போடுவோமா? கழட்டிட்டு வேற அப்ப நம்ம தகப்பன் பரிசுத்தம் உள்ளவர். அப்போ அவரு பரிசுத்தமுள்ளா இருக்கிற போல நாமளும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் அவருக்கு அவருடைய ஜனமாய் நம்ம காணப்படணும் அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப நம்ம அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பா சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்றாரு. பஞ்சம் வந்தாலும் சரிதான், கொள்ளை நோய் வந்தாலும் சரிதான், என்ன வந்தாலும் அந்த சேமத்தை பெற்றுக்கொள்ள நாம தகுதியுடைய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் மாற்றப்படுவோம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் தந்த வார்த்தைக்காய் நன்றி ஏசப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட மகளாய், உம்முடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வழிகளை நடக்கக்கூடிய மகளாய் இவங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஏசப்பா. எங்களை பார்க்கிறவர் சொல்லணும், இது கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்லணும் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும் ஏசப்பா. எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திருமணம் ஏசப்பா. என்னென்ன பொல்லாத காரியங்கள் காணப்படுவ எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே உம்முடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும் ஏசப்பா. தகப்பனே அப்போது நீர் ஆண்டவரே, தகப்பனே உன்னுடைய பாவத்தை மன்னித்து சேமத்தை கட்டிலே இடுவேன் என்று சொல்லி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்காப்பா. நீர் கொடுக்க அதை பெற்றுக்கொள்ள தகுதியுடைய பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காய் சோத்ராப்பா. நீ தந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரை. கொடா கொடி சோத்திரம். எல்லாவற்றும் உடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். 100, 60, 30 பலன் கொடுக்கட்டும். துதிகான மைக்குமே எல்லாமே செலுத்துறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.